பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். அரிசியை உழுந்தையும் நல்லா அரைச்சா யார் சுட்டாலும் இட்லி நல்லா தாண்டா இருக்கும். ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க வக்கில்ல கொண்டாட்டி இட்லிய மல்லிப்பு மாதிரி சுட்டு கொடுத்துட்டாளாம். மருந்துகிட்டு பேசுறாங்க. சீக்கிரமா கத்து கடையில போய் நாம ஒரு பொருள் வாங்குறோம், நாம கேட்கிற பிராண்ட் இல்லைன்னா இந்த பிராண்ட் வாங்குறது இல்லையா? ஒரு காம்ப்ளெக்ஸ்ல படம் பார்க்க போறோம், ஒரு படத்துக்கு டிக்கெட் இல்லைன்னா நாம இன்னொரு படம் பார்க்க போறது இல்லையா? அவ்வளவு ஏமா அமாவாசை திருப்பதிக்கு நம்ம சாமி கும்பிடுறோம், காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறோம். காக்கா வரலன்னா நாம இன்னும் சும்மாவா இருக்கோம், பசுக்கு சாப்பாடு வச்சு நம்ம சாப்பிடுறது இல்லையா? ஒன்றும் கிடைக்கணும் மீன் அது மாதிரி நான் சொல்றேன்டா. நீ எதை சொல்ல வந்தேன்னு நான் சொல்றேன்டா. பொண்டாட்டியால முடியாதத எவனுக்கோ பிறந்த குழந்தைய நாம தத்தெடுத்து வளர்க்கணும்னு சொல்றேன். நான் உன்னை தத்தெடுத்து வளர்க்கல, பெற்று வளர்த்திருக்கேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கேன். இந்த தத்தெடுக்கிற வேலையெல்லாம் இதோட மறந்துடும். நம்ம ரத்தம், நம்ம குணம் அந்த குழந்தைக்கு இருக்காதுடா. யாருக்கோ பிறந்த குழந்தைக்கு யாருடைய குணமோ யாருடைய ரத்தமோ தாண்டா இருக்கும். அப்படியே எடுத்து வளர்த்தாலும் அது இன்னும் இருக்காதுடா. இந்த விஷயத்தை இதோட மறக்கணும். இங்க பாருங்க, அருந்த செருப்பையும் தேஞ்சு
நறுமண தொடப்பத்தால வீட்டை பெருக்கிறது, கறக்கான மாட்டை தொழுவத்துல கட்டுறது நல்லது நடக்கும். இந்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்குன்னு நம்ம ஜோசியர் சொல்லியிருக்காருடா. நடக்கும், நடந்தே தீரும். இந்த வீட்டுக்கு வந்த மகராசி இன்னும் 3 மாசத்துல வாங்கி எடுக்கணும்டா. அப்படி எடுக்கலைன்னா என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். இப்ப நீ இட்லியை சாப்பிடு. இந்த போட்டோ எல்லாம் சின்ன இருக்குதா? என்னடி நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஒண்ணுமே இருக்க. சரியா போச்சு. என்னங்க எனக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? ரொம்ப ஆனா எல்லா போட்டோலையும் ஒண்ணு 3 பேர்ல அவருக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோலையும் இல்லையே. ஏம்மா? அது என்னது, அந்த குளிர்ல எங்க ஆளுங்க கிடப்பாங்க? எல்லாம் கையை கட்டிட்டு தான் போவாங்க. போட்டோ எங்க எடுத்து கொடுப்பாங்க? இல்லம்மா, இது வரைக்கும் யாரும் சொல்லாத காரணத்தை உன் அம்மா உனக்காக சொல்றா. நீயும் பேசாம இருக்க. உங்க 2 பேரும் ஜோடியா பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்பா, நான் உங்களுக்காக ஸ்வெட்டரும் அம்மாவுக்காக சாவியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னப்பா, எதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? என்னம்மா பண்றது, காலம் அப்படி இருக்கு, அதனால தான் சொல்லிட்டேன். சாரிம்மா. இது தேங்க்ஸ் இல்லைன்னா சாரியா? சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் ஜேபி சார் என் சம்பந்தியை பார்த்து பேசிட்டு வரேன். வந்தனா, அப்பா இருந்தாருன்னு ஒண்ணு கேட்காம இருந்தேன். வந்ததுலேருந்து பாக்குறேன், உன் முகமும் சரியில்லை, பதிலும் சரியில்லை. சொல்லுமா, ஊர் இடத்துல சந்தோஷமா தானே இருந்தது? இந்த மாசம் தலை போச்சியா? மாசம் தலை கொடுத்தேன். அது மட்டும் வர மாசமும் கண்டிப்பா தலை கொடுத்தேன். வந்தனா, நீங்க போகணும். நீங்க பந்தவிகளும் இல்லை. நீங்க நண்பர்களா பல இடங்களை சுத்தி பார்த்தோம். இயற்கையை ரசிச்சோம், இசையை கேட்டோம், கவிதையை படிச்சோம், உருகினோம். நீங்க காலேஜ் லைஃபை ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். என்னமா சொல்றேன்? நீங்க என்னமா செய்ய சொல்றேன்? அவர் மனசு பூரா அந்த ஜோதி தான் இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி தான் பேச்சு. அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். மனசுக்குள்ள ஜோதி அவங்க மரத்துக்குள்ள வாங்க எதுவும் போட்டாரு. நானும் ஏன் பதில் எதுவும் இருந்தேன். ஆனா அவன் நினைப்பு மட்டும் அவன் மனசு விட்டு போகவே இல்லை. வீட்டுல இருந்து கிளம்பினேன், ஏர்போர்ட்டுக்கு போன, பிளைட் ஏறினேன். அப்புறம் எவ்வளவு டிக்கெட் ஃபேர், எவ்வளவு ஹோட்டல் இருக்கு, அதுக்கு என்ன வாடகை, சிம்லால எத்தனை மரம்,
அதுல எத்தனை பழம், கிலோ என்ன விலை, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிக்கலாம், இதெல்லாம் நீ கிட்ட சொல்லிட்ட. எனக்கு தேவை அதுக்கு மேல. வேற என்னடா? என் நண்பன் சந்தோஷமா இருந்தானா? ஆமாண்டா, சந்தோஷமா தான் இருந்தேன். இந்த சுற்றுலா தானே இது? அது இல்லடா, மனைவியோட சந்தோஷமா இருந்தியா? தேனில ஸ்வீட்டா இருந்ததா? ரெண்டு பேரும் எல்லாரும் சுத்தி காட்டீங்களா? எப்படி சொல்றது? போனோம், பார்த்தோம், போன மாதிரியே திரும்ப வந்துட்டோம். நடக்கலடா, ஒண்ணுமே நடக்கல. என்ன சொல்றானே? நான் எப்ப வந்து நான் நெருங்கினாலும் எனக்கு ஜோதியோட ஞாபகம் தான் வருது. ஜோதியை மனசுல நினைச்சிட்டு ஒன்னு கிட்ட பழகிறது நான் அவருக்கு பண்ற துரோகம்டா. போடா நியாயஸ்தா. கட்னா மனைவி கூட ஹனிமூன்ல சந்தோஷமா இருக்க துரோகமா? போடா, அப்புறம் நான் சொல்ல போறேன். டேய், அதெல்லாம் விடுறா. என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து நான் சொல்லிட்டேன். அவளும் நான் புரிஞ்சுக்கிட்டா. எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லடா. நீ முட்டாளுங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுற. எந்த ஒரு பொண்ணும் தன் மனசுல இருக்க விதைய வெளிப்படையா யார்கிட்ட சொல்ல மாட்டா. அதுவும் தான் புருஷனுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தா பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரி நடிப்பா. இது உனக்கு புரியலையா? நீ மனுஷன் தானே? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? உன்னை பொறுத்த வரைக்கும் உன் சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம். எருவோட புண்ணை குத்தி தன் பசியை தூக்கிட்ட காகத்தோட இருந்தா நீ. இன்னும் சொல்ல போனா நீ ஒரு சாடிஸ்ட். வெரி குட். நீ சொன்ன எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கல ரவி. நான் சந்தோஷமா இருக்கணும் தானே நீ நினைக்கிறேன். எனக்கு உங்களை கொஞ்சம் கூட கோவம் இல்லை. முதல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணு. என் நண்பனுக்கு பசிக்குது, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போடா. ரெஸ்டாரண்ட் தனியா போ. என் வண்டியில ஏறாத, என் மூஞ்சில முடிக்காத. ரவி, இப்ப மீட்டா. டேய், நான் சொல்றது புரிஞ்சுக்கூடா. நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இது எந்த பிரச்சனையும் இல்லடா. ரவி, ரவி சொன்னா கேட்டா. ரவி, பைக்ல வந்தேன். ஏதோ அர்ஜென்ட் மெசேஜ் வந்தது. அதான் என்னை இப்படியே இறக்கி விட்டு அவன் போயிட்டான். வீடு பக்கத்துல தானே, அதான் நடந்து போயிட்டு இருக்கேன். சரிங்க, உங்க வீட்டுல தான் நான் டிராப் பண்ணுவேனே. இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு என்ன சிரமம்? என்னங்க இது? என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் நடந்து போறது என்ன பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? என்னால முடியாது, வாங்க. நான் சொல்றேன்ல, ஏறுங்க வண்டியில. ப்ளீஸ். பேசணும். பேசுங்க. நான் சொல்ல போறது நீங்க தப்பா நினைச்சுக்கூடாது. அது நீங்க சொல்ல போற விஷயத்தை பொறுத்து இருக்கு. இப்ப நான் பேச போறது எல்லாமே என் அடிமனசு வந்து வர வார்த்தைகள். தனியாக போயிட்டு இருந்த எனக்கு லிஃப்ட் கொடுத்தீங்க. இப்ப நான் வாழ்க்கையிலும் தனியாக தான் இருக்கேன். அதுல நீங்க லிஃப்ட் கொடுத்தீங்களா? ஆமா ஜோதி, பொண்ணு என்னால பேச முடியல, பொண்ணு என்னால வாழ முடியல. பேருக்கு ஒரு கல்யாணம், ஊருக்கு தம்பதியில்லாத இப்ப நானும் வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனசு கூட நீதான் நினைச்சிருக்கு. இதுல வந்து நமக்கு தூக்கி கூட இடம் இல்லை. என்ன என்ன ஜோதி பண்ண சொல்றேன்? பெற்ற வாழ்க்கை வாழ எனக்கு தெரியல, இவங்க முடியல. இப்ப நான் உங்க மனைவியோட சிஸ்டர். தயவு செஞ்சு மனசு வச்சுட்டு பேசுங்க. ஜோதி, பேசுறத வேணா நிறுத்திக்கலாம். ஆனா உன்னை நினைக்கிறதுனால நிறுத்த முடியாது. உன்னை நினைச்சு நெஞ்சு படபடக்குது, என் மனசு கறி பிடிக்குது. என் இதயத்தோட பேசுற ஒரே ஆள் நீதான். நீங்க தப்பு ஜோதி. ஜோதி ப்ளீஸ். ஜோதி புரிஞ்சுக்கோ. ஜோதி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ்.
ஸ்போர்ட்ஸ் சாம்பியன் ஆனவங்களும் அந்த மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பிசினஸ்ல. நான் உன்னை லவ் பண்ணல. இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து என் மனசு ஜோதி கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் அவளை விரும்பினோ, இப்ப நான் அவ்வளவுக்கு அவ்வளவு அவளை வெறுக்கிறேன். தப்பு. ஆரம்பத்துல இருந்தே நான் தப்பு பண்ணிட்டேன். அது அவளோட பிரியத்துக்குரியது இல்ல. அதுக்கான தகுதி அவளுக்கு கிடையாது. சரி, என் மனசு முழுக்க இருக்க வேண்டியது நீதான். எனக்கு முழுக்க முழுக்க உரிமை உள்ளவனு நீதான். மனசுல வச்சுக்கோ. நானும் டென்ஷன் ஆகி ஒன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க. உங்களுக்கு பயங்கரமா கஷ்டம் கொடுத்தேன். இன்னும் இந்த சந்தோஷம் வச்சுக்கோ. ஹாப்பியா வச்சுக்கோ. என்ன மன்னிச்சிருவாங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருவாங்க ப்ளீஸ். என்ன மனுஷன் சொல்லு வந்தாலும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு.
வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு கண்டிஷன் வேற போட்டேன். அதை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? இப்ப தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, என்னாச்சு? அனிமலுக்கு போய் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சந்தோஷமா இல்ல. ஆனா இந்த திடீர்னு மாற்றத்துக்கு என்ன காரணம் எனக்கே தெரியலமா. திடீர்னு அவர் வந்தாரு, போட்டோவை கிழிச்சு போட்டாரு. இனிமே அவர் என் மனசுல இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. என் மனசு பண்ண நீதான் சொன்னாரு. இதை வச்சு தாங்குவேன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த 2 நாள்ல நான் 3 பிலிம் பார்த்துட்டேன். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு, ஐஸ்கிரீம் வாங்கி போறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எனக்கு அதுதாண்டி முக்கியம். நான் சாமியை கொடுத்தது வீணா போவேன். அந்த சாமி தான் அவன் மனசுல கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்தி சந்தோஷமா இருந்தா